ஆமாம் அஸ்வின் தலைமை அவ்வளோதான் போதும். சார் வந்து சார் விஜய் ஒன் மினிட் சார் காமிக்கலாம். கங்க்ராச்சுலேஷன் சார். சார் கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய என்னை அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு டாக் இருக்கு, எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வலுவார்கள்.
சார் ப்ளீஸ் இப்படி வாங்க சார், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. டென்ஷனா இருக்கு. வட சென்னையில் ரொம்ப மிகப்பெரிய அடையாளத்தில் ஒன்றா இருக்கிற நம்ம பெரம்பூர் தொகுதியில் நம்ம லூட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில் நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற உன்னோட மக்கள் இருக்கிற உழைக்கிற உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தி ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். இந்த 5 வருஷத்துல என்ன நடத்தினாங்க? ஆட்சி நடத்தினாங்களா இல்ல வேற ஏதாவது நடத்தினாங்களா? ஒரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? அதனால என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, தோழர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, உங்களை நான் கேட்கிறேன், இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக ஆட்சியில நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல். இது வெளியே தெரிஞ்சது. வெளியே தெரியாத வரைக்கும் இன்னும் எவ்வளவு இருக்குதோ. அதே மாதிரி நகராட்சி துறையிலையும் 1000 கோடிக்கு மேல ஊழல். நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை தேடி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அலையறாங்க. அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? இந்த நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லாத அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாத இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இந்த தீய சக்தி திமுக அரசு என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி அறிவோமா? அடுத்து வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க காதலியை விசில ஊதி அனுப்புங்க. எப்படி
அவங்க செவல்லே விசில் ஊதி அனுப்புங்க. எப்படி ஸ்மார்ட்டா நம்மளை ஏமாத்தி கொள்ளையடிச்சாங்களோ நாமளும் ஸ்மார்ட்டா இந்த திமுக அரசுக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்க தானே? உங்களுக்கும் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸுக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசிலுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. வெளியூர்ல இருந்து இங்க சென்னையில இருந்தீங்கன்னா ஊருக்கு போகணுமே ஓட்டு போடணுமே சொல்லி அசால்ட்டா இருந்துடாதீங்க. அட்வான்ஸா உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி 40 முனை போட்டி எத்தனை முனை போட்டி எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. Okay, thanks. லைவ் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். எவ்வளவு நம்பர் ஓடுதுன்னு பாரு. செல்வா அண்ணன் கையை சொல்லி கொடுத்துட்டாரு. கையெழுத்து போட்டு ஓகே சார். ஓகே சார். அண்ணா வெளியே வர்றாரு. அண்ணா உறுதிமொழி எடுக்காத விஷயம் எடுக்கிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடமுறை வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சட்ட வெளியிட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று உயிர்ப்பால் ஊற்றிய என் தாய் மீதும் அறிவிப்பால் ஊற்றிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் மீதும் உறுதியேற்று ஏற்கிறேன். இல்லை, அது எங்கள் அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில் போட்டி போடுறதோ, ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்பில், அது எங்கள் ஐயா வசந்தகுமார் நிற்கும்போது கூட நான் அதை எதிர்த்தேன். எப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக நாங்குநேரியில் இருந்தார், திருப்பி கன்னியாகுமரியில் நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்போ நான் என்ன கேட்டேன், உங்கள் கட்சியில் வேற ஒருத்தனே இல்லையா அந்த நாடாளுமன்றத்தில் கன்னியாகுமரியில் நிற்கிறதுக்கு, நாகர்கோவிலில் நிற்க? அப்படின்னா ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும் போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்தில் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்போ 2 பதவியில் இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை விலகணும். அப்போ நாங்குநேரியில் அவர் எம்பி ஆன உடனே, பாராளுமன்றத்துக்கு போன உடனே அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும் போது வலுக்கட்டாயமாக ஒரு தேர்தல் திணிக்கப்படுது.
இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பாடெல்லாம் படுக்க போறான். உங்களுக்கு தெரியுது, ஏற்கனவே இலவசத்துக்கு ஏந்திக்கிட்டு இருக்கு கையா. இந்த நாட்டுல மறுபடி ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமா திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுல இந்த இடைத்தேர்தலை நடத்துது. இது ஏற்புடையதா இல்ல, விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா அவர் பதவி ஆசைக்கு தானே மேல போயிருக்காப்ல. இப்ப இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்றுக்க, விளங்குதா? அப்படி இல்லைன்னா இந்த 2வது வந்தவன் வேணாங்க நேரில. இப்ப ஒருவேளை எங்க அண்ணன் நிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் வென்றுட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப சிதம்பரம் நாடாளுமன்றத்தை விளைவார், அப்ப ஒரு வழிகட்டாயமா இடைத்தேர்தல் வரும். இப்ப அந்த செலவு யார் ஏற்பா? அப்படின்னா நான் என்ன பரிந்துரைக்கிறேன், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கோட்பாடு. நான் என்ன சொல்றேன், 2வதா ஒருத்தர் வந்திருப்பார்ல. இப்ப எங்க அண்ணன் 5 லட்சம் வாக்குனா ஒருத்தர் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருப்பாரு. அவர் மேல நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்கு, அந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளித்து மீதி இருக்கிற 2 ஆண்டு காலங்களில் 2வதா வந்தவரே நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு நீங்க பதவியேற்க வச்சுட்டீங்கன்னா செலவு மிச்சம். சொல்றது புரியுது? அப்ப அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இல்ல வலுக்கட்டம்னா அவன் பதவிக்காக போனானோ அவன்கிட்ட காசை வாங்கி நடத்து, மக்கள் காசுல நடத்தாது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்படி செய்யணும்.